Hi friends, welcome to Chennai food. எலுமிச்சம்பழத்தை நம்மளுடைய சமையல்ல பலவிதமா பயன்படுத்துவாங்க. ஆனா அது கொஞ்சம் ஊர்காவா செஞ்சிட்டு தினந்தோறும் ஒரு துளி வச்சு சாப்பிட்டாலே போதும். செரிமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிட்டு பசியை நல்லாவே தூண்டும். எந்த ஒரு பிரிசர்வேட்டிவுமே இல்லாம 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத வகையில எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்யறதுக்காக நான் 1 கிலோ அளவுக்கு எலுமிச்சம்பழம் வாங்கியிருக்கேங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை சுத்தமாக கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க, ஈரம் இருக்கக்கூடாது. இதை நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணதை மறுபடியும் நான் 2ஆக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி 8ஆக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பழத்தையும் கட் பண்ணணும். கட் பண்ணி எடுக்கும் பொழுதே இந்த கொட்டை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கொட்டை எல்லாமே வந்துடும். இதே மாதிரி எல்லா எலுமிச்சம்பழத்தையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு கொட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்த எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமனை 8ஆக கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கொட்டைகள் எல்லாத்தையுமே நான் நீக்கிட்டேன். பாருங்கள், இவ்வளவு கொட்டை வந்திருக்கு. இந்த கொட்டையோடு நம்ம ஊறுகாய் போட்டோம்னா லேசாக கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொட்டைகளெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஊறுகாய் போட்டால் ஊறுகாவும் கெட்டு போகாமல் இருக்கும். இதை நறுக்கும் பொழுது இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு நறுக்கிக்கோங்க. பாருங்கள் எவ்வளவு சாறு இருக்குது இதில். இந்த சாறை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையும் நம்ம இந்த கட் பண்ண லெமன்லேயே சேர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் எப்போவுமே நறுக்கும் பொழுது இந்த மாதிரி தட்டு பயன்படுத்துனீங்கன்னா தட்டில் எல்லா சாருமே இறங்கிடும், நமக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த கொட்டைகளும் நமக்கு தேவை கிடையாது. இதையும் நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த ஊறுகாயை நம்ம ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்கக்கூடாதுங்க. ஸ்டீல் பாத்திரம், அலுமினிய பாத்திரம் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த புளிப்பு, இந்த உப்பு எல்லாம் சேர்ந்து அந்த பாத்திரத்தை அரிச்சு ஓட்டை விழுந்துடும். அதனால் நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் கண்ணாடி பாத்திரம், இல்லைனா பீங்கான் பாத்திரம், இல்லைனா மண் பாத்திரம், இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இந்த பீங்கான் ஜாடியில் தாங்க இந்த ஊறுகாயை போட போகிறேன். கட் பண்ண லெமனை இது உள்ளே சேர்த்துக்கலாம். கட் பண்ண லெமன் எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துட்டேன். பாருங்கள், பாத்திரம் கொஞ்சம் ஆனால் தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம குலுக்கி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த லெமனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்க்க போகிறேன். கல் உப்பு நான் 100 கிராமுக்கு மேலே எடுத்துருக்கேங்க. கிட்டத்தட்ட 150 கிராம் அளவுக்கு இருக்கும். ஏன்னா நான் 1 கிலோ லெமன் எடுத்தேன். லெமனுக்கு எப்போவுமே உப்பு அதிகமாக இருக்கணும். அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்காக ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடாதீங்க. நான் எடுத்த உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இந்த ஜாடியை அப்படியே குலுக்கி வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி குலுக்கி விட்டாலே உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த உப்பு எல்லாமே லெமனில் ஒட்டிக்கும். இந்த லெமன் பார்த்தீங்கன்னா 5 நாள் வரைக்கும் குறைஞ்சது ஊறணுங்க. 5 நாள் நல்லா ஊறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். சில நேரம் 7 நாள் கூட ஆகும். இப்போ வெயில் காலங்கிறதுனால சீக்கிரமாகவே லெமன் ஊறிடும். அதனால் 5 நாள் நம்ம ஊற விட போகிறோம். இந்த 5 நாளும் நீங்கள் காலையில் சாயந்தரம் 2 வேளையும் இந்த லெமனை இந்த இப்படி ஜாடியை தூக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் குலுக்கி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கரண்டி போட்டு கூட கலக்கி விட்டு வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம ஊற விடணும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தான் இதை நாம் தாளிக்கணும். நான் மூடி போட்டு வச்சிட போகிறேன். எலுமிச்சை ஊறுகாயை ஊற விட்டு 5 நாள் ஆயிடுச்சுங்க. நான் 5 நாள் ஊற விட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு நல்லா குழன்னு இருக்கு. பாருங்கள், அந்த எலுமிச்சம்பழம் சாறு, உப்பு எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா இறங்கியிருக்குது. நல்லா குழப்பாக நல்லா ஊறி இருக்குது. இப்போ 5 நாள் முடிஞ்சு இன்றைக்கி 6வது நாள் நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்கிறேன். தினமும் காலையில் சாயந்தரம் 2 வேளையும் நான் நல்லா குலுக்கி விட்டு எடுத்து வச்சேன். இப்போ இதை ஒரு நாளாவது நம்ம வெயிலில் காய வைக்கணுங்க. காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தட்டில் நம்ம அந்த லெமன் பீசஸை மட்டும் நம்ம அள்ளி போட்டுக்கலாம். சாறு எடுக்க வேண்டாம், அதில் ஒட்டிகிட்ருக்கிற சாறு மட்டும் இருக்கட்டும். இந்த மாதிரி பிளேட்டில் அள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு நாளாவது நம்ம வெயிலில் காய வச்சுட்டு நம்ம தாளிப்பு கொடுத்தோம்னா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாது. ஜாடியில் இருந்த லெமன் பீசஸ் எல்லாத்தையும் நான் அள்ளி போட்டுட்டேங்க.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு சாறு இருக்குது, அந்த எலுமிச்சம்பழம் சாறும் உப்பும் கரைஞ்சி இந்த அளவுக்கு அந்த எசன்ஸ் இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. இது தனியாக நம்ம காய வைக்க போகிறோம். இந்த பிளேட்டில் இருக்கிற லெமனை தனியாகவும் இந்த ஜாடியில் இருக்கிற இந்த சாறை தனியாகவும் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். சாயந்தரம் வரைக்கும் நல்லா காயணும், ஒரு நாள் ஃபுல்லாக காய விடுங்க. சப்போஸ் வெயில் குறைவாக இருந்தால் நீங்கள் 2 நாள் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். காய வச்சு எடுத்துகிட்டு நம்ம தாளிப்பு கொடுத்தா சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால் நான் இதை காய விட போகிறேன். காய்ஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். எலுமிச்சம்பழத்தை 5 நாள் ஊற விட்டுட்டு 6வது நாள் நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நான் காய வச்சுருக்கேன். அந்த எலுமிச்சம்பழத்தோட நிறமே மாறிடுச்சு, அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் வத்திருக்கு. இப்போ நல்லா ஊறி இருக்குது பாருங்கள், அப்படி பிச்சால பிக்க வருது. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம தாளிச்சிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. மொத்தமே 6 நாள் தான் ஆயிருக்கு. 5 நாள் ஊற வச்சுருக்கோம், ஒரு நாள் காய வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இந்த ஊறுகாயை நம்ம தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகை ட்ரையாக வறுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் விடாமல் ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 1 கிலோ எலுமிச்சம்பழம்ன்றதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக வெந்தயம் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதையும் ட்ரையாக எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நான் தனித்தனியாக வறுத்து ஆற வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு காய்ந்த மிளகாய். இந்த காய்ந்த மிளகாய் நம்ம வறுக்கலாம் வேண்டாம், நல்லா வெயிலில் காய வச்சாலே போதும். பாருங்கள், மொளன்னு உடையுது. மிளகா உடைச்சா அப்படியே மொளன்னு உடையணும், அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி வெயில் இல்லாதவங்களா இருந்தால் லேசாக சூடுபடுத்தி வறுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது 100 கிராம் அளவுக்கு நான் காஞ்ச மிளகாய், நீட்டு மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் தாளிப்பு கொடுத்துடலாம், அதுக்கப்புறமா இதெல்லாம் அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய், அக்மார்க் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நீங்கள் செக்கில் அரைச்ச எண்ணெய் இல்லை பாக்கெட் எண்ணெய் எது வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். கடுகில் உளுத்தம் பருப்பு இருக்கக்கூடாது, பருப்பு இல்லாத வெறும் கடுகாக எடுத்துக்கோங்க. இந்த கடுகை நான் அதில் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறேன். எண்ணெயோட சூட்டுலேயே அது நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிடும். இந்த எண்ணெய் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஊறுகாயில் சேர்க்க போகிறோம். அதனால் அது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பொடி பண்ண வேண்டியதெல்லாம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். காய வச்ச மிளகாயை நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. மிளகாய் தூள் இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. மிளகாய் நம்ம தனியாக அரைச்சி போட்டால் ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாது, வருஷ கணக்கில் இருக்கும். அடுத்ததாக வெந்தயம், வறுத்த வெந்தயத்தையும் நான் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். பொடி நல்லா நைஸாக இருக்கணும். மிளகாய் தான் கரகரப்பாக இருக்கணும், வெந்தயம் பொடி நைஸாக இருக்கணும். கடுகு தூளும் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். எல்லாமே நான் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச அந்த எண்ணெயை கீழே இறக்கிக்கலாம். நம்ம ஊறுகாய் பச்சையாக தாளிக்கிறதா இருந்தால் சூட்டோடையே தாளிக்கலாம். நம்ம ஊறுகாய் நல்லா பதப்படுத்திட்டோம், அதனால தான் நான் சூடு ஆற விட்டுட்டு சேர்க்குறேன். இந்த காய வச்ச இந்த எலுமிச்சை ஊறுகாயை அதில் சேர்த்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க, எதுவுமே வேஸ்ட் ஆக்க வேண்டாம். ஜாடியில் இருந்த சாறு நான் காய வச்சுருந்தேன் பாருங்கள், அது நல்லா வத்திடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் தான் இருக்குது, அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மிளகாய்த்தூள் அதை சேர்த்துக்கலாம். கடுகுத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். வெந்தயத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஊறுகாயில் நான் போட்ட உப்பே எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஊறுகாய்க்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருக்கிற மாதிரி வச்சு தாளிச்சுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நாள் ஆனாலும் கெடாது. அவ்வளோதாங்க, நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம சேர்த்த மிளகாய் தூள், கடுகு, வெந்தயத்தூள் எல்லாமே சேர்த்தாச்சு. எண்ணெயிலே நம்ம கடுகு, பெருங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை நான் வேறொரு ஜாடிக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டான எலுமிச்சை ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், நான் ஜாடிக்கு மாற்றிட்டேன். இந்த மாதிரி மேலே எண்ணெய் மிதக்கணும், அந்தளவு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக வச்சு நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்கோங்க. சப்போஸ் எண்ணெய் பத்தலைன்னா கூட நீங்கள் சூடுபடுத்திட்டு அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நீங்கள் 1 வருஷம் இல்லைங்க 2 வருஷம் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கரெக்டான பதத்தில் நம்ம செஞ்சுருக்கிறோம். உப்பு கரெக்டாக வச்சுக்கோங்க, காரம் எல்லாமே கரெக்டாக வச்சு நீங்கள் தாளிப்பு கொடுத்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி தாளிச்சிட்டா இதை நம்ம நாளையிலேருந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அந்த சேர்த்துருக்கக்கூடிய பொடிகள் எல்லாமே அந்த ஊறுகாயில் ஊறிட்டு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். நாளையிலேருந்து இதை சாப்பிட ஆரம்பித்தா அவ்வளவு டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் வாங்கி ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். 2 வருஷம் கூட வச்சு சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.